Hi friends, welcome to Vannam Media. இன்னைக்கு நம்ம Vannam Media சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா சீம்பால் கேக் ரெசிபி தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சீம்பால் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். சூப்பரா வந்து இருக்கும். அது எப்படி செய்யிறது அப்படிங்கறத வாங்க வீடியோல பார்க்கலாம். இதே சில பேர் வந்து சீப்பம்பால் அப்படிம்பாங்க, சில பேர் வந்து சீம்பால் அப்படிம்பாங்க. இந்த சீம்பால் வந்து கண்ணுக்குட்டி போட்டு ஃபஸ்ட் நாள் கிடைச்ச சீப்பம்பால் தான் வந்து நீங்கள் வாங்கணும். அதுதான் வந்து தண்ணி இல்லாமல் வந்து நல்லா வரும். சீப்பம்பால் வந்து நான் 3/4 லிட்டர் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஏலக்காய் 4 ஏலக்காய் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இனிப்பு வேண்டாம் அந்த மாதிரி ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் வந்து 2 டம்ளர் சர்க்கரை வந்து போடுறேன். போட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம அடுப்பில் வச்சதுக்கப்புறமா ஒரு டைம் தான் வந்து கலக்கி விடணும். அதுக்கப்புறமா கலக்கி விடக்கூடாது, திரியாக வந்து வந்துடும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஊற்றி கலக்கிக்கணும். இப்போவே வந்து சர்க்கரை வந்து நல்லா வந்து கலங்கிக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா வந்து கரண்டி விட்டு வந்து நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கிடைக்கிற பால் தான் வந்து அது நல்ல பால், நல்லா வந்து கெட்டியாக இருக்கும். செகண்ட் தடவை 3rd தடவை கிடைக்கும் போது பாலெல்லாம் வந்து ஒரு மாதிரி தண்ணி ஆயிரும். அடுத்தது வந்து ஒரு அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் வந்து இட்லி சட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ஹீட் ஆகணும். பாருங்கள், கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு, கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கிற மாதிரி சூட்டுக்கு வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த பாத்திரத்தை வந்து உள்ளே வைக்கணும். இப்போ வந்து சர்க்கரை கலங்குச்சுங்க இல்லைங்களா, அந்த சீப்பம்பால் அதையை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். நல்லா வந்து சர்க்கரை கலங்கினதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் உள்ளே வைக்கணும். டபுள் பாயில்டு மெத்தடில் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்படி மூடி வச்சிடக்கூடாது. நம்ம டபுள் பாயில் மெத்தட் அப்படிங்காட்டி வந்து ஒரு தட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த நீங்கள் எந்த பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அந்த பாத்திரத்தோட மூடி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாம் எடுத்துக்கலாம், முந்திரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பாதாமும் ஏலக்காய் இருக்குங்க இல்லைங்களா, அதையும் வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம், பாதாம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முந்திரி ஏதாவது ஒரு நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். நல்லா வந்து இதே மாதிரி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தான் வந்து இது போடணும். ஒரு 5 நிமிஷம் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பாதாம் முந்திரி நீங்கள் எந்த வச்சுருக்கீங்களோ வந்து அதை போட்டுக்கலாம். போட்டு ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் தான் பண்ணி விடணும். அடுத்தது வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து போட்டிருக்கேன். மறுபடியும் வந்து மூடி வச்சிடலாம். நம்ம உள்ளே வச்சுருக்க பாத்திரத்தோட மூடி போட்டு அப்புறம் வெளியில் இருக்க பாத்திரத்தோட மூடி போட்டுடலாம். நம்ம வந்து வெந்திருக்கா அப்படின்னு வந்து ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் குச்சி வச்சு பார்க்கலாம், ஏதாவது ஒன்று வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து விட்டு பார்க்கலாம், அது உடையாது. பாருங்கன்னா வந்து வேகலை, கொஞ்சம் வந்து வேகணும். பாருங்கன்னா கொஞ்சம் வந்து வேகணும். அதனால் மறுபடியும் நீங்கள் எப்படி போட்டிருந்தீங்களோ அதே மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ வந்து பார்க்கலாம். செகண்ட் டைம் எடுத்து பார்க்கும்போது வெந்திருக்குமா இல்லையான்னு தெரில, நான் பார்க்குறேன். கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ஏன்னா கொதிக்கிற தண்ணி உள்ளே இருக்குது. கை வச்சிட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான் பொல்லிடும். இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ பார்க்கலாம். வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. ஒரு கேக் மாதிரி வந்து வரும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து எடுக்கணும். கொஞ்சம் உடஞ்சி வந்தாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கேக் மாதிரி வந்து அது ரொம்ப வந்து ஸ்வீட்டாக இருக்கும். பாருங்கள், மேலே நம்ம நட்ஸ் போட்டதை வந்து இன்னொரு பிளேட் வச்சு நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா கீழ் பக்கத்தில் அந்த நட்ஸ் எல்லாம் வந்து போய் நின்றுக்கும். நம்ம இப்படி கமுத்துறங்காட்டி வந்து கீழ் பக்கத்தில் நின்றுக்கும். மறுபடியும் நீங்கள் கமுத்துனீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் கேக் மாதிரி ஆயிடுச்சு. சீம்பால் கேக் வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அருமையான சீப்பம்பால் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சில பேர் இது வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க. சீம்பால் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்வீட்டாக இருக்குது. இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு